அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் பார்த்திங்கன்னா அவர் பதவிக்கு வந்த பிறகு அமெரிக்க அதிபராக அவர் பதவி ஏற்ற பிறகு பார்த்திங்கன்னா பல பல அதிரடியான நடவடிக்கைகள், அதாவது அமெரிக்காவுக்கு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய நடவடிக்கைகள் பூரா பார்த்திங்கன்னா அதிரடியாக எடுத்துக்கிட்டு வராரு. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது அமெரிக்காவினுடைய வாய்ப்புகளை மற்ற நாடுகள் பார்த்திங்கன்னா தட்டி பறிக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்தியா பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய வாய்ப்புகளை பூரா இந்தியா பெற்றுக்கொண்டு அது பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி மற்ற நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு முதல்ல அவர் பண்ண நடவடிக்கை, அமெரிக்காவுக்கு சட்டத்திற்கு புறம்பாக குடியேறிய மக்கள் எல்லாரையும் முதல்ல பார்த்திங்கன்னா வெளியேற்றினாங்க. அதுலேயும் இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட 1,00,000 பேரை என்னமோ நாடு கடத்தினாங்க. அமெரிக்க இராணுவ விமானத்திலேயே இங்கே இந்தியாவில் நாடு கடத்திட்டு பண்ணாங்க. அந்த மாதிரி அது மாதிரி பல அதிரடியான நடவடிக்கைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அமெரிக்கா நிறைய வரி செலுத்துது, அதனால் இந்தியா வளர்ச்சி அடையுது. ஆனால் அவங்களுக்கு நாம் வரி கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், வரியையும் அதிகப்படுத்தினார். 50% வரி, அதாவது இன்க்ளூடிங் பெனாலிட்டி டேக்ஸ். 25% வரியோட 25%, மேலும் அபராத வரியோட 50% வரியை என்ன பண்ணார், ட்ரம்ப் விதித்தார். இங்கே இந்திய பொருளாதாரத்தில் ஓரளவு ஆட்டம் கண்டிருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த நடவடிக்கையாக H-1B விசா, அதாவது மற்ற நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு பணி நிமித்தமாக போகக்கூடிய நபர்கள் அமெரிக்காவுக்கு வேலை விஷயமாக H-1B விசா அப்ளை பண்ணால் தான் அங்கே வேலையில் இருக்க முடியும், வேலை கிடைக்கும். ஆனால் H-1B விசா அப்ளை பண்ணி அது கிடச்சிதுனா தான் அங்கே வேலை செய்ய முடியும். அந்த H-1B விசாவுக்கு பார்த்திங்கன்னா $1,00,000 அவர் நியமிச்சிருக்கார். அதாவது $1,00,000 கட்டினா தான் அமெரிக்காவுக்கு செலுத்தினா தான் H-1B விசா ரிலீஸ் ஆகும். $1,00,000 இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளவு அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. $1 இந்திய ரூபாய் மதிப்பில் 88 ரூபா. அப்போது $1,00,000 கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் அமெரிக்காவுக்கு செலுத்தினா தான் H-1B விசா பணி விசா கிடைக்கும், அங்கே பணி செய்ய